வணக்கம். கலையின் காமெடியில் கதையில் காமெடி. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப்பு பொறுப்பேற்றுக்கினாராம். அப்போது அவர் வெள்ளை மாளிகைக்கு பெயிண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சான். சரின்னு அதுக்காக கான்ட்ராக்டர்லாம் அவர் ஒப்பந்தத்துக்கு கோட் பண்ணாராம். அப்போது சீனாக்காரரும் ஐரோப்பாக்கார் இந்தியாக்கார் 3 பேரும் அப்ளை பண்ணியிருந்தாங்களாம். சீனா ஆள் $3 மில்லியன் ஆகும்ன்ட்டு அவர் கோட் பண்ணியிருந்தார். ஐரோப்பாக்கார் $7 மில்லியன் ஆகும்னு சொல்லியிருந்தார். இந்தியன் $10 மில்லியன் ஆகும்னு சொல்லியிருந்தார். சரின்னு சீனாக்காரர் கேட்டாராம், எப்படி $3 மில்லியன் செலவாகன்றீங்களே எப்படி அப்படின்றாராம். $1 மில்லியன் பெயிண்டிங் மெட்டீரியலு, $1 மில்லியன் பெயிண்ட் அடிக்கிறவங்களுக்கு கூலி, $1 மில்லியன் எனக்கு லாபம் அப்படின்னாராம். ஐரோப்பாக்கார்கிட்ட எதுக்கு நீங்கள் மட்டும் $7 மில்லியன் சொல்கிறீங்க அப்படின்னாராம். $3 மில்லியன் ஆகும் பெயிண்ட்டுக்கு, $2 மில்லியன் வேலைக்காரங்களுக்கு கூலி, $2 மில்லியன் எனக்கு லாபம் அப்படின்னாராம். இந்தியனை கூப்பிட்டாராம், நீங்கள் மட்டும் அவங்களாம் கம்மியாக சொல்கிறாங்க, நீங்கள் $10 மில்லியன் ஆகுன்றீங்க எப்படி? சார், $4 மில்லியன் உங்களுக்கு, $3 மில்லியன் எனக்கு, மீதி இருக்கிற $3 மில்லியன் அந்த சீனாக்காரங்கிட்ட கொடுத்து வேலையை செய்ய சொல்லுவோம் அப்படின்னாராம். ட்ரம்ப்பு அசந்து போயிட்டாராம். வேறு பேச்சே பேசலையாம். இந்தாப்பா நீயே இந்த ஒப்பந்தத்தை எடுத்துக்கோ அப்படின்னு இந்தியனுக்கே அந்த கான்ட்ராக்டை கொடுத்தாராம். இந்தியனா கொக்கா. இப்போ தான் எலெக்ஷன் டைமில் என்னென்ன ஓட்டுக்கு $5000 தரீங்க, வாங்கிட்டு நமக்கு ஓட்டு போடலைன்னா என்ன பண்ணுறது? அட விடுடா, வாங்கின பணத்தை வச்சு என்ன செய்வான்? ஒன்று குடிப்பான், குடிக்கிற பாரு நம்மளோடது. ஓவராக குடித்தா குடல் ஆஸ்பத்திரிக்கு போவான், அந்த ஆஸ்பத்திரி நம்மளோடது. அதுவும் இல்லாட்டி ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவான், இல்லை காலேஜ் ஃபீஸ் கட்டுவான், அது ரெண்டும் நம்மளோடது. கவலைப்படாத, எங்கே சுற்றினாலும் நம்ம பணம் நம்மக்கிட்ட வந்துடும்ல. என்ன நடுவில் ஒரு 2 நாள் அவன் பாக்கெட்டில் இருக்கும், அவ்வளோதான். போருக்கு போகிற நம்ம ராஜா ஏன் இடுப்பில் பிளேடை கட்டிக்கிட்டு போகிறாரு? அரண்மனை வைத்தியர் அவரை வெயிட் தூக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காராம். ஆடி போய் ஆவணி டாப்பில் வராதவங்க கூட இந்த செல்ஃபோனை பிடுங்கி போட்டால் டாப்பில் வந்துடுவான். அட ஆமாம்ல. சிரிச்சிட்டே இருங்க, சந்தோஷமாக இருங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.